வணக்கம். இணைந்திருக்கின்றோம் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு. சக்தி வழிபாடான நவராத்திரி விரதம் நாளை ஆரம்பமாகின்றது. முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்யும் நவராத்திரி விரதம் நாளை ஆரம்பமாகின்றது. துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதியை வேண்டி வழிபாடு செய்யும் நவராத்திரி விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். 3/10/2024 அன்று அன்னை பராசக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்ற முப்பெரும் தேவியராக நாம் பிரார்த்தனை செய்கின்ற சக்திக்குரிய வழிபாடாகிய நவராத்திரி விரதாரம்பம். இந்த நவராத்திரி காலத்திலே அன்னை பராசக்தியை அலைமகளாக, மலைமகளாக, கலைமகளாக நாம் வழிபாடு செய்து 10வது நாள் தசமி திதியிலே, வெற்றிக்குரிய நாளாக விஜயதசமியிலே வித்யாரம்பம் என்கின்ற ஏடு துறக்குகின்ற நாள், புது கணக்குகள், புது வியாபாரங்கள், புதிய கலைகளை கற்றுக்கொள்ளுகின்ற நாளாகவும் அமைந்திருப்பது. இந்த நவராத்திரி காலம் என்பது வளர்பிறை பிரதமை முதல் நவமி ஈறாக உள்ள 9 திதிகள். அதில் முதல் 3 திதிகள் வீரத்தை வேண்டி துர்கை அம்பாளையும், நடு 3 திதிகள் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியையும், கடைசி 3 திதிகள் கல்விக்காக சரஸ்வதி கலைவாணியையும் பிரார்த்தனை செய்கின்றதாகிய இந்த நவராத்திரி விரத காலத்திலே வீடுகளுக்கு வருகின்ற சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்களை அம்பாளாக பாவித்து உபச்சாரங்கள் செய்து அவர்களுக்கு வெற்றிலை, பழம், பாக்கு, தேங்காய், மஞ்சள், குங்குமம் கொடுத்து அனுப்புகின்ற சிறப்போடு கூடியதாகிய இந்த சக்தி வழிபாட்டிலே உன்னதமானதாக போற்றப்படுவது இந்த நவராத்திரி விரதம். நாமும் முப்பெருந்தேவியருடைய அருளையும் பெற்று சக்தி வழிபாட்டினுடைய சிறப்பை, புனிதத்தை, மகிமையை எதிர்கால சந்ததிக்கும் எடுத்து கூறுகின்ற வகையிலே ஆலயங்களிலும், இல்லங்களிலும், கலைக்கூடங்களிலும், பாடசாலைகளிலும் நவராத்திரி விழாவை நடத்தி இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இதுடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.